5000 ரூபாய்க்குள்ள நான் டெஸ்ட் பண்ண ஷூலேயே பெஸ்ட் ரன்னிங் ஷூ இங்கே இருக்கிற ஷூஸ் தான் இப்போதைக்கு பயங்கர ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஷூஸ் எல்லாமே வந்து 5000 ரூபாய்க்கு மேலே, பட் இப்போது ஆஃபரில் 5000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா பிக் பண்ணி அதோட பெஸ்ட் லிஸ்ட் இங்கே எடுத்திருக்கேன். இதை ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் இருக்கிற எல்லா ஷூலையும் நான் பர்சனலாக ஹாஃப் மேரத்தான்லேருந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு அப்புறம் தான் இந்த லிஸ்ட்டையே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷூஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் வாக்கிங்க்கும் ஜாகிங்க்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியிலுமே இருக்குது. இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். லெட்ஸ் கோ. இந்த 5000 ரூபாய்க்குள்ளே எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷூ எதுவாக இருக்கும் அப்படின்னா கியூமுலஸோட 27. லாஸ்ட்டு ஒரு 2 மாதமாகவே அவங்க ஒரு கலரை மட்டும் கியூமுலஸ் 27 கலர் ஒரு கலரை மட்டும் அவங்க 5300 ரூபாய்க்கு அவைலபிள் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. அதை கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே பயங்கரமாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் போன வருஷமே இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2025 A6 ரிலீஸ் பண்ண பெஸ்ட்டு ஷூன்னு நான் சொன்னேன், அந்த காஸ்ட் வேல்யூ ப்ரப்போசிஷனில். அதே மாதிரி இப்போ 5300 ரூபாய்க்கு இன்னமும் அந்த கலர் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு நேமில் கியூமுலஸ் 27 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கயனோ 30 வந்து ஜடாய் 3ன்னு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜெல் சிரஸ் 2 அப்படின்ட்டு இன்னொரு புது கலரில் கியூமுலஸ் 27 தான் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா கியூமுலஸ் 27 இல்லை, எல்லா பழைய மாடலுக்குமே அவங்க சம்டைம் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, அக்ராஸ் த குளோபில் அவங்க பேரை மட்டும் மாற்றி அவங்க வந்து அதே ஷூஸை வேறு கலரில் வந்து சேல் பண்ணுவாங்க. அதுவும் 5300 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 2 ஷூவுமே பிகினர்ஸுக்கு அந்த 5300 ரூபாய்க்கு நான் அதை தவிர வேறு எந்த பெஸ்ட்டான ஷூவும் பிடிக்க முடியாது என்னால். ஏன்னா அந்த மாதிரியான பயங்கரமான டெக்னாலஜி உள்ள, ஏன்னா இந்த ஷூலாம் 12000 ரூபாயிலேருந்து 13000 ரூபாய் ஆக்சுவல் ப்ரைஸ் ரேஞ்ச். பட் இப்போ அடுத்த வெர்ஷன் வந்துருச்சு, ரிலீஸ் ஆகி அது 2 மாதம் ஆச்சு. அண்ட் இந்த கலர்லாம் வந்து அதிகப்படியாக சேல் ஆகாது. அதனால் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாங்க. எப்பயுமே எல்லா பிராண்டுமே கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் A6 40% மேலே ரன்னிங் ஷூ அவங்க தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, டாப்பில் இருக்காங்க. அதனால் அவங்களோட இன்வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். அடுத்தடுத்த ஷூஸ் மாடல்ஸ் கலர்ஸ் வந்து வர அவங்களோட பழைய மாடலையும் பழைய கலர் வேஸையும் அவங்க விற்று தான் ஆகணும். அப்படின்னா ஸ்டோரில் வச்சுருந்தா அது அவங்களுக்கு லாஸ். அதனால தான் அந்த 2 கலரை அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் பயங்கர சேலில் கொடுத்துட்ருக்காங்க. அது HS Atlas அவங்களோட அஃபிஷியல் செல்லர் தான். திரும்பவும் சொல்கிறேன், HS Atlas A6ஓட அஃபிஷியல் செல்லர் அவங்க வேறு யாரும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டே தான். அது வந்து தனியான ஒரு கம்பெனியில் ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ அங்கே தான் நான் பர்சனலாக 100க்கு மேலே A6 ஷூஸ் வாங்கியிருக்கேன். ஒரு A6 ஷூ கூட எனக்கு இன்ன வரையும் ஃபேக்காக வந்ததே இல்லை. யூஸ்வலி அப்படி வராதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷூ கியூமுலஸ் 27 அண்ட் ஜெல் சிரஸ் 2 இந்த 2மே 5300 அவைலபிளாக இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு போங்க. பிகினர்ஸுக்கு சூப்பரான ஒரு ஷூ. நானும் ஹாஃப் மேரத்தான் இதில் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே சந்தோஷமாக நான் பாட்டுக்கு ஜாலியாக ஓடிட்டு நான் பாட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போனேன். ஸோ பெஸ்ட்டு ஷூ 2 ஷூ சிரஸ் 2 அண்ட் ஜெல் கியூமுலஸ் 27 கண்ணை மூடிட்டு போங்க. அவைலபிள் இன் ஃப்ளிப்கார்ட். அடுத்த ஷூ அண்டர் ஆர்மரோட இன்ஃபினைட். இந்த ஷூ ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோல் வந்து ஹோவர், ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம்னு கூட சொல்லலாம். எனக்கு நான் இப்போ சொல்ல போகிற ஷூலேயே எனக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆன ஷூ இது ஒன் ஆஃப் த ஷூ. ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு மாடரேட் எனர்ஜி ரிட்டனாக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி ரிட்டன் தேவையில்லை, பட் இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டன் எனக்கு தருது. ஒரு சூப்பரான ஒரு ஷூ, நல்ல ஹைலி டியூரபிளான ஒரு ஷூ. இதுலேயும் ஹாஃப் மேரத்தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ப்ரொடெக்டிவாக இருந்துச்சு, நல்ல செமையான ஒரு ஷூவாக எனக்கு இருந்துச்சு. சூப்பரான ஒரு ஷூ. கண்டிப்பாக அந்த ஷூவை பாருங்கள். இப்போ நான் ஜடாய் 3 சொன்னேன்ல, அதுதான் கயனோட 30th வெர்ஷனை தான் பேரை மாற்றி ஜடாய் 3 விற்கிறாங்க. இப்போது இந்த கயனோ 30 இருக்கட்டும், ஜடாய் 3 இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 85 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளாட் ஃபீ இருக்குது, ஓவர் ப்ரொனக்ஷன் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ஷூ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்மை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சானிக் 7ஓட பிளாட்ஃபார்மை பாருங்கள். இந்த 2தோட இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சைடில். ஸோ ஏன் அவ்வளோ பெருசு இருக்குன்னா ஃப்ளாட் ஃபீ. கால் வந்து ஆர்க் இல்லாதவங்க கால் அப்படி இப்படி லேண்ட் பண்ணும்போது அவங்களோட ஆங்கிள் உள்ள அப்படியே வளையும். ஏன்னா வெயிட்டை தாங்க முடியாது, முட்டி தாங்க முடியாது, வளையும். அதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி ஷூ ஃப்ளாட் ஃபீக்கான ஒரு சப்போர்ட் ஷூன்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கைடன்ஸ் சிஸ்டம் 4D கைடன்ஸ் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கைடன்ஸ் சிஸ்டம். உங்களோட ஆங்கிளை முட்டியை பிடிச்சிக்கிட்டு சாஃப்டாக பிடிச்சிக்கிட்டு வளைய விடாமல், வளைஞ்சதுன்னா வலிக்க விடாமல் பார்த்துக்கும். அதுதான் ஜடாய் 3. அதுவும் 5300 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. 5300 ரூபாய்க்கெலாம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியான ஒரு
ஸ்டெபிலிட்டி ஷூ வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே 5300 கைனோ 30யும் விற்கல, ஜடாய் 3யும் விற்கல, இந்தியாவில் விற்றுட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சேல்ஸ் கைனோக்கு போயிட்டுருக்கு. அதனால் வாக்கிங்க்கு சூப்பரான ஒரு ஷூ அண்ட் ஹையஸ்ட்டு அதிகமாக மேரத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூனா கைனோ தான் ஃப்ரம் ஏசிக்ஸ். ஜடாய் 3 கண்ணை மூடிட்டு போங்க, 5300 அதுவும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷூ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அண்டர் ஆர்மர் சானிக் 7. இந்த ஷூவை நான் வந்து ஐ வில் கம்பேர் த ஷூ வித் Adidas EOSL. எப்படா Adidas EOSLோட கம்பேர் பண்ணேன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நோசா ட்ரைசெக்ஷன் எப்படி வந்து ஒரு பட்ஜெட்டில் நாட் அ பட்ஜெட், ஆக்சுவல் ப்ரைஸ் 12,000, பட் ஆனால் ஆஃபரில் அடிக்கடி 5,000 7,000 பார்க்கலாம். இப்போ கூட லாஸ்ட் வீக் கூட மிந்த்ராவில் புதுசாக 2 கலர்வே ஏசிக்ஸ் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண அன்னைக்கே 7,000 விற்றுது மிந்த்ராலையா ஃப்ளிப்கார்ட்டில். அன்றைக்கி நைட்டே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு ஒரு கிரேஸான இருக்குது நோசா ட்ரைசெக்ஷனுக்கு. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட், இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்டான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஷூ தான் சானிக் 7. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 4,500 அவைலபிள் இருக்குது. நான் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்டர் ஆர்மர் சானிக் 7 இதுலேயும் ஹாஃப் மேரத்தான் ரொம்ப சாஃப்டாக எனர்ஜெட்டிக்கான ரொம்ப லைட் வெயிட். என்னோட UK 8க்கு ஒரு 240 கிராம் தான் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் சொன்ன கைனோ ஜடாய் வந்து 300 வரும். அண்ட் இன்ஃபனைட் வந்து என்னோட UK 8க்கு வந்து 260 275 கிராம் வந்துச்சு. அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஷூ கியூமுலஸ் வந்து 265 270 கிராம். இது 240. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நல்ல ஸ்னக் ஃபிட்டு, சூப்பர்பான ஒரு கம்ஃபியான ஒரு இன்ஜினியர் மெஷ் கொடுத்துருக்காங்க. அகைன் இது எனக்கு வந்து ரொம்ப நேரோவாக ஃபிட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு சைஸ் எனக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட ரைட் ஃபுட் வந்து கொஞ்சம் வைடர், அதனால் நான் கொஞ்சம் ஒரு சைஸ் அதிகமாக போய்கிட்டேன். நீங்கள் உங்களோட யூஷுவல் சைஸ்லேயே வாங்கி ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அதை மாற்றிட்டு அடுத்த சைஸ் வாங்கிக்கோங்க. சூப்பரான ஒரு ஷூ. இதுலேயும் வந்து ஹோவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், அதே டெக்னாலஜி, செம்ம சாஃப்டாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸ்டாக் ஹைட் வந்து 28-20. செமையான ஒரு ஷூ, நல்ல திக்கான அவுட் சோல். 4,500 ஒரு ரன்னிங் ஷூக்கு என்னென்ன தேவையோ, இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஷூலையும் ரன்னிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஷூஸில் இருக்கும். அதனால தான் இந்த ஷூலாம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஷூலேருந்து பிக் பண்ணி இந்த 10 லிஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ சானிக் 7, அண்டர் ஆர்மர்லேருந்து ரோக் 6, ரோக் 5 இந்த 2 ஷூமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஷூ. 3,500 ரோக் 5 அவைலபிளாக இருக்குது. 3,500 சூப்பரான ஒரு ஷூ. இது கூட இந்த 2-3 ஷூ இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் இந்த ஷூ வந்து ஹைலி டியூரபுளாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர்பான ஸ்னக் ஃபிட், டைட்டராக பிடிச்சிக்கும். நீங்கள் இதில் வந்து மல்டி ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு ஷூ, 5K 10K 15K வரையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷூ, ஹைலி டியூரபுளான ஒரு ஷூ ரோக் 5. இதில் ரோக் 6ல் அவங்க லைட்டராக ஆக்கிட்டாங்க. என்னோட UK 8க்கு 250 கிராம் கொண்டு விட்டாங்க. செம்ம ப்ரீத்தபிளான அப்பர் கொடுத்துட்டாங்க. இதில் ப்ரீத்தபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா திக்கான ஒரு அப்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால் கிளியர். இதில் ப்ரீத்தபிலிட்டி செம்மையாக இருக்கும், செம்ம ஃப்ரீ டோ பாக்ஸு, ஆனால் அதனால் டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் எல்லா ஷூயும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஃபோமிங் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டாங்க. சார்ஜ்டு ப்ளஸ் மிட் சோல் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கி ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுங்க, 8 கிலோமீட்டர் ஓடுவீங்கன்னா அவங்களுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு ஷூ தான் இந்த ஷூ. இந்த எல்லா ஷூயுமே நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், டீட்டெயில் ரிவ்யூ. தயவுசெய்து போய் பாருங்கள், சூப்பரான ஷூஸ் இதில் இருக்கிற எல்லா ஷூஸுமே. ஸோ இது வந்து 4,500 போகுது. சானிக் 6 ரோக் 6 வந்து கிட்டத்தட்ட 5,000க்கு கம்மியாக போகுது. 3,500க்கு வந்து ரோக் 5 போகுது. கண்ணை மூடிட்டு நீங்கள் போங்க. அடுத்த 2 ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்ஸ் வந்து ஜெல் எக்ஸைட் 10 அண்ட் பல்ஸ் 16. பல்ஸ் 16 3,500 அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நிம்பஸ் இருக்குல்ல, ஏசிக்ஸோட நிம்பஸோட மினியேச்சர். 3,500 பல்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷூ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்கும். 3,500 4,000 கிடச்சா கண்ணை மூடிட்டு போயிட்டே இருங்க. 5,300 இருந்தால் கியூமுலஸ் போய்கிட்டே இருங்க. எனர்ஜெட்டிக்காக என்ன சாஃப்டாக வேணுமா, இன்ஃபினிட் போய்கிட்டே இருங்க. 3,500 இருக்கா எக்ஸைட் 10மே சூப்பரான ஒரு ஷூ. பல்ஸுக்கும் எக்ஸைட்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 ஃபுட்டில் எனக்கு இது கொஞ்சம் ஒய்டராக இருந்துச்சு, அது கொஞ்சம் ஸ்னக் ஃபிட்டாக இருந்துச்சு. சைடில் ரப்பிங் சென்சேஷன் எனக்கு ரைட் ஃபுட் பெருசாக இருந்தனால இருந்துச்சு. மற்றபடி இதை விட அது சாஃப்டர், இதை விட அது ஹை ஸ்டாக். அண்ட் இது வந்து நல்ல ஒரு லோ ட்ராப்பு அண்ட் நல்ல ஒய்டர் டோ பாக்ஸு, ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த 2 ஷூ என்னோட ரன்னிங் ப்ரிஃபரன்ஸுக்கு ஐ வில் பிக் ஜெல் எக்ஸைட் 10. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நிம்பஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப சாஃப்டான ஹை ஸ்டாக் சாஃப்டான ஒரு ஷூ, அதை பிடிக்கிறவங்களுக்கு பல்ஸ் 16 போவாங்க. ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு ஷூ, செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் அடிடஸ்லேருந்து பியோபோஸ் 5 இப்போ இந்த சொல்கிற லிஸ்ட்லேயே
ஹையஸ்ட் எனர்ஜி ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரே ஷூ அது வந்து பியூர் பூஸ்ட் 5 தான். ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோல் டிபியூ ஃபோம் அதுதான் உண்மையான டிபியூ. பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி ரிட்டர்னாக இருக்கும். லோ ஸ்டாக் தான், நேரோ ஃபிட்டாக இருக்கும். நான் அரை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பரான ஹாஃப் மேரத்தானுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரேசிங் ஷூ, 5K 10Kக்கு எடுத்துகிட்டு போகிற ரேசிங் ஷூ, செமையான ஒரு ஷூ 5000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல பயங்கர வாக்கிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு செம்மையான ஒரு ஷூ, லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ப்ரீத்தபிள் அப்பர், எல்லாமே பக்காவான ஒரு ஷூ பியூர் பூஸ்ட் 5. இப்போ பியூர் பூஸ்ட் 5 எனக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா எலிவர் ஆர்க் ரேசர். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோலுமே வந்து ETPU தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த அதே இது வந்து பியூர் பூஸ்ட்டை விடவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் பியூர் பூஸ்ட்டை விட இது அதுக்கு ஈக்குவலாக கூட இது எனர்ஜெட்டிக்காக இருக்காது. ஆனால் இது ஒரு ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எஸ்பெஷலி ஹீல் ஸ்ட்ரைக்கருக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எனக்கு 4 ஃபுட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபோம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இதில் வந்து ஹாஃப் மேரத்தான் ஒன்று, அப்புறம் கேஷுவலாக 2-3 10K ஒன்று, எல்லாமே செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது. வாக்கிங்க்கு அமேசிங்காக இருந்துச்சு. ஒரு அவங்களோட சைட்லேயே 4000 ரூபாய்க்கு, அவங்க சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 4000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு ஷூ, இந்தியன் பிராண்டு. நான் 50 கிலோமீட்டர் வர விட்டேன். நான் ட்ரை பண்ணதுலேயே 10,000 ரூபாய்க்குள்ள 50 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் அவுட் சோலில் எந்த தடையுமே இல்லாத ஒரே ஷூ அது இந்த ஷூ தான். அப்போது இதோட டியூரபிலிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு நான் எனக்கு நினைக்கிறேன். அப்பர் செம்ம கம்ஃபர்ட்டாக எல்லாமே பக்கமாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட். அண்ட் இது ஃபிட்டில் மட்டும்தான் இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா இது வந்து டங் வந்து அட்டாச்சு டங், கசட் அண்ட் செப்பரேட் டங் இல்லை. அதனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்னக் ஃபிட்டாக இருந்துச்சு, போடும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி பேடடாக இருக்குது. எனக்கு அந்த லெவல்லாம் பேடிங் தேவைன்னு நான் நினைக்கல. பட் ஒன்ஸ் நான் ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஒரு சின்ன இதை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அடுத்த வருஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபோமை கொடுத்துட்டாங்கன்னா பெஸ்ட்டு ஷூ ஆயிடும் 4000 ரூபாய்க்கு. இந்த ஷூவையும் பாருங்கள், செம்மையான ஒரு ஷூ ஃப்ரம் எலிவர் ஆர்க் ரேசர். எல்லாத்தை விட பெஸ்ட் எனர்ஜி ரிட்டர்ன் பியூர் பூஸ்ட் 5 ஃப்ரம் Adidas. அண்ட் அண்டர் ஆர்மர்லேருந்து இன்னும் 2 ஷூ இருக்குது. அண்டர் ஆர்மர் வெலாசிட்டி பேஸ், அது 11,000 ரூபாய். லான்ச் ஆன உடனே 5,500 ரூபாய்க்கு எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையும் நான் பார்த்துட்டேன். அதில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோலும் செம்மையான மிட்சோல், சூப்பர்பான வைடர் பேஸ், செம்மையாக இருக்குது. நான் ட்ரை பண்ண ஸ்டோரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு ஷூ 5,500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் ஆர்டர் போட போகிறேன். சூப்பரான ஒரு ஷூ 5,500 ரூபாய்க்கு அண்டர் ஆர்மர் வெலாசிட்டி பேஸ். அது வந்து ஒரு பிகினருக்கு எனக்கு தெரிஞ்சு கியூமுலஸ் வந்து எப்படி இருக்குதோ அதை விடவே இன்னும் கொஞ்சம் வைடர் பேஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஷூவாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபார் லாங்கர் ரன்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஷூ. அனதர் ஒன் ஷூ ஃப்ரம் அண்டர் ஆர்மர் டர்புலன்ஸ் 3, அதுவுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஷூ. அதுவுமே 5,000 ரூபாய்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது நிறையா கலர் வேஸில். இந்த 2 ஷூவுமே குவாலிட்டி வைஸில் பிகினர்ஸுக்கு செமையான ஒரு ஷூ. அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா ஷூவுமே வாக்கிங்க்கு கண்ணை மூடிட்டு போகலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு ஷூ வாக்கிங்க்கு. ஸோ இது எல்லாமே 5,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். அதோட எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் இது மூலயமா வாங்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மிந்த்ரா, அஜியோவில் நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக அந்த ஷூஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஷூ, குவாலிட்டியான ஒரு ஷூ, எல்லாத்துலேயுமே வந்து ஹைலி டியூரபிள், ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் ஹைலி பிகினர் ஃப்ரெண்ட்லி. இந்த ஷூ எல்லாமே பிகினர்ஸுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி வந்து நாட் ஃபார் அப்படியே மேரத்தானுக்கு ஓடக்கூடிய ஷூஸ்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஸோ யா, தட்ஸ் இட். Thank you so much for watching this video. Love you all. Happy New Year. Be safe.